ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு சக்ஸஸ் ரூல்ஸ். நான் உங்கள் கார்த்தி. நீங்க வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்துட்டு நம்மளோட கனவுகளும் வெற்றியும் நம்மளால அடைய முடிகிற தூரத்துல தான் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கிறீங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க ஒரு மில்லியனர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்காக உண்மையாலுமே நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறவராகவும் அது மேலேயே தொடர்ச்சியான கவனம் செலுத்துறவராகவும் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே பினான்சியல் ஃப்ரீடத்தோட வாழ தகுதியானவங்க தான். ஏன்னா இங்க இருக்கிறவங்கள பெரும்பாலானோர் மில்லியனரா இருக்கிறது அப்படிங்கிறது யாரோ ஒரு சில அதிர்ஷ்டசாலிகளால மட்டும்தான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே சரியான மைண்ட் செட்டோடையும் உறுதியோடையும் இருக்காங்க அப்படின்னா எல்லாராலையுமே மில்லியனர் ஆகணுங்கிற ஜேர்னில சரியான வழியில போக முடியும். உங்களோட வாழ்க்கையை மாற்ற போற அதே சமயம் உங்களை மில்லியனர் அந்தஸ்துக்கு உயர்த்த போற 12 கேம் சேஞ்சிங் டிப்ஸை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அண்ட் இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா கண்டிப்பா மில்லியனர் ஆகணுங்கிற உங்களோட ஜேர்னில இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களோட கனவுகளை நிஜமாக்க நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். சரி, வாங்க எந்த லேட்டும் இல்லாம வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1, சேவிங் அலோன் இஸ் நாட் எனஃப். அந்த காலத்துல ஒவ்வொரு ரூபாயும் சேர்த்து வைக்கிறது தான் பணக்காரனாகிறதுக்கான பாதை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு தேதிக்கு இது அவ்வளவு சரியானதா இருக்காது. ஏன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் மில்லியன் பணத்தை நீங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக உங்களோட வயசாகிற வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி அதோட வேல்யூவும் அன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கம்மியாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்கும். நம்பர் 2, ஸ்பெண்ட் லெஸ் தென் யூ ஏர்ன். நீங்க சம்பாதிக்கிறத விட கம்மியாக தான் செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கிறது ஒன்றும் உங்களை நீங்களே குறைச்சி மதிப்பிடுறதாவோ இல்லை உங்களை நீங்களே இழக்கிற மாதிரியாவோ ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் உண்மையாலுமே மில்லியன் கணக்கான பணத்தை சேவ் பண்ணுற குறிக்கோளோட இருக்கீங்கன்னு அர்த்தம். யாருமே உங்களை கேட்க போகிறதில்ல, ஏன் நல்லா ட்ரெஸ் போடலை, ஏன் வாட்ச் கட்டலை, ஏன் கார் ஓட்டலை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம்பாதிக்கிறத விட செலவு பண்ணுறதை கம்மியாக வச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களால் உங்களோட லைஃப்பை ஸ்டேபிளாக ரன் பண்ண முடியும். அடுத்ததாக நம்பர் 3, டிரான்சிஷன் டு ஏர்னர் டு இன்வெஸ்டர். நீங்கள் உங்களோட வெல்த்தை பில்டு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வெறுமனே பணம் சம்பாதிக்கிறவராக மட்டும் இல்லாமல் உங்களோட பணத்தை நீங்கள் முதலீடு பண்ணுறவராக மாறணும். ஆனால் அதே சமயம் உங்களோட வருமானம் அப்படிங்கிறது நீங்கள் சேமிக்கிற அளவுக்கு இல்லைன்னா உங்களால் முதலீடு பண்ண முடியாது. அண்ட் பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும் இல்லை சேமிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தோட நோக்கமே முதலீடு பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் உங்களோட பணத்தை முதலீடு பண்ணும்போது நம்பிக்கையான திட்டங்கள்லையும் முயற்சிகள்லையும் நேர்மறையான வருமானம் கிடைக்குதா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் முதலீடு பண்ணுவீங்க. அண்ட் அதே சமயத்தில் முதலீட்டை மட்டுமே நம்பியும் நம்ம இருக்கக்கூடாது. ஒரு நிலையான வருமானம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கணும். அடுத்ததா நம்பர் 4, இம்ப்ளிமெண்ட் எ பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் சேவிங் பிளான். உங்களோட சம்பள பணம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிற மாதிரியான செட்டப்பை நீங்கள் ரெடி பண்ணுங்க. இது உங்களோட மற்ற பில்ஸ் தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க இதை செஞ்சிடணும். அண்ட் என்னோட 25 வயசுல இதை நான் செய்ய ஆரம்பிச்சேன். அண்ட் இந்த ஒரு பழக்கம் என்கிட்ட இருக்கிறதுனால செலவழிக்க என்கிட்ட பணம் இருந்தாலும் அதை நான் செலவழிக்காம சேவ் பண்றதுக்கும் கஷ்டப்பட்டு உழைக்கிறதுக்கும் இது என்ன மோட்டிவேட் பண்ணுது. அண்ட் தேர்ட் பாயிண்ட்ல சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்டா பணத்தை சேவ் பண்றதுக்கும் இன்வெஸ்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு டிப்ஸ் ஹெல்ப் ஆகிருக்கும். நம்பர் 5, பர்சியூ மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம்ஸ். நீங்கள் ஃபினான்சியலாக ஃப்ரீடம் ஆகணும்னா உங்களோட இன்கம் சோர்ஸை மல்டிபிள் இன்கம் சோர்ஸாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. அண்ட் உங்களோட வேலையில் மட்டும் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது முக்கியம்தான். ஆனால் அதே சமயம் அதுக்காக ஒரே இன்கம் சோர்ஸை மட்டும் நம்பி இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதுக்கு பதிலாக பல வகையான வருமானம் ஈற்ற வழிகளை நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு ரிலேட்டடான பகுதிகளில் மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வர்ற மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்துங்க. இது மூலமாக உங்களால் உங்களோட செயல்திறனை அதிகப்படுத்த உங்களோட ஒர்க்கை மெயின்டைன் பண்றதுக்கு தேவையான எனர்ஜியையும் உங்களால குறைக்க முடியும். நம்பர் 6, எம்பாரஸ் அர்ஜென்சி. மில்லியனர் ஆகணுங்கிற உங்களோட ஜேர்னில உங்களோட மைண்ட் செட்டை ஒரு ஆமை மாதிரியும் முடி மாதிரியும் நீங்க அடாப்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா முடி மாதிரி உங்களோட கோலை நோக்கி நீங்க வேகமாகவும் அதே நேரத்தில் ஆமை மாதிரி நிலையாகவும் விடாப்பிடியாகவும் உங்களுக்கு போக தெரியணும். ஏன்னா இங்க அவசர அவசரமா செயல்படுறவங்க விட்டு போறதை தான் பொறுமையா இருக்கவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ உறுதியான நடவடிக்கை எடுக்கவும் வெற்றிக்காக பாடுபடவும் தயவு செய்து வெயிட் பண்ணாதீங்க. நம்பர் 7, ஃபோக்கஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே டைவர்சிஃபையா தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற எல்லாராலையுமே ஏத்துக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சில குறைபாடு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா நிஜமாலுமே நீங்க ஒரு $1 மில்லியன் பணத்தை உங்களுக்கு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க செய்யற முதலீட்டு டைவர்சிஃபையா பண்றதை விட நீங்க நம்புற இல்ல நிஜமாலுமே ஜெயிக்கும்னு நினைக்கிற ஒரு விஷயத்துல நீங்க முதலீடு பண்ணலாம். உங்களோட எஃபர்ட்டை நம்பிக்கையான இடங்கள்லையும் நல்ல வாய்ப்புகள்லையும் நீங்க போட முயற்சி
முயற்சி பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க அதீத கவனத்தோட இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமான பணத்தையும் நல்ல ஒரு ஃபைனான்சியல் சிச்சுவேஷனையும் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். நம்பர் 8, கால்குலேட் யுவர் பாத் டு எ மில்லியன். 1 மில்லியன் அப்படிங்கிற டார்கெட்டை நீங்க ரீச் பண்றதுக்கு என்ன தேவைங்கிறத கணக்கிடுறதுக்கு டைம் ஒதுக்குங்க. உதாரணத்துக்கு நீங்க வருஷத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு 40% நீங்க சேவ் பண்றீங்கன்னா 1 மில்லியன் பணத்தை சேமிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆகும். இதுக்கு இடையில உங்களோட ஃபைனான்சியல் வேலை நீங்க ஏதாவது தவறு பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்களோட முன்னேற்றத்தை இது தடுக்கும். ஏன்னா சரியான மனநிலை அப்படிங்கிறது இங்க ரொம்பவே முக்கியம். அண்ட் கணக்குங்கிறது ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ். ஸோ இது நம்மளோட ஃபினான்ஷியல் சக்சஸ் அப்படிங்கிற இடத்தை ரீச் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் கால்குலேட் பண்ணாம முடிவு பண்ணாதீங்க. நம்பர் 9, ஸ்டார்ட் ஆக்டிங் லைக் எ பாஸ். ஒரு ஏழை மாதிரி பிஹேவ் பண்றதை முதல்ல நிறுத்துங்க. அண்ட் அதே மாதிரி மற்றவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்றதையும் நிறுத்துங்க. உங்களோட வாழ்க்கையில் நடந்துகிட்டு இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு நீங்க சாப்பிட்ற டின்னருக்கு பில் பே பண்றதா இருக்கட்டும், இல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கிற இன்ஃபர்மேஷன் மார்க்கெட்டிங் லிஸ்ட், பிராண்டிங், இல்லைனா சேல்ஸ் எஜுகேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க நம்பிக்கையோடையும் ஊக்கத்தோடையும் நீங்க அதை எதிர்கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா செக்கில் கையெழுத்து போடுறதா இருந்தாலும் கூட ஒரு பாஸ் மாதிரி நீங்க சைன் பண்ணணும். அதை விட்டுட்டு மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே கூடாது. நம்பர் 10, புஷ் எவ்ரி டேக்ஸ் ஆங்கிள் யூ கேன். டேக்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் அது நம்மளோட நன்மைக்காக எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொஞ்ச நேரத்தை ஒதுக்குங்க. டேக்ஸை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட அதை எப்படி நம்மளோட நன்மைக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு பாருங்க. ஏன்னா டேக்ஸை யாரு நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அட்வான்டேஜ் கொடுக்கிற மாதிரி தான் அதோட அமைப்பு அமைஞ்சிருக்கு. அடுத்ததா நம்பர் 11, அவாய்ட் டையிங் அப் யுவர் மணி இன் ஹோம்ஸ் ஆர் காலேஜஸ். எனக்கு தெரியும் இந்த அட்வைஸ் பெரும்பாலும் எல்லாருக்குமே ஒத்து போகாதுன்னு. ஏன்னா நிறைய பேர் இங்க காலேஜ் கட்டுறதுனாலையும் இல்ல வீடு கட்டுறதுனால தான் பெரிய பணக்காரன் ஆயிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் இதனால பணக்காரன் ஆயிருக்காங்கிறது உண்மைதான். ஆனா அதே சமயம் இது எல்லாருக்குமே பொருந்தாது. ஏன்னா இது ஒரு ரியல் எஸ்டேட் பை அண்ட் செல் மாதிரி தான். இதுல அந்த அளவுக்கு லாபம் அப்படிங்கிறது இருக்காது. நம்பர் 12, இட்ஸ் ஈஸியர் than எவர் பிஃபோர். ஒரு மில்லியனரா ஆகுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலத்துல ரொம்ப ஈஸி தான். ஸோ அதை பத்தி நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்க எடுத்துக்கிற அளவுக்கு இந்த உலகத்துல அதிகமான பணம் புழக்கத்துல தான் இருக்கு. ஸோ நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா வாய்ப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே கிடைக்குது. ஸோ அதை உணர்ந்து நீங்க கால்குலேட்டிவா ஒர்க் பண்ணினாலே போதும். இன்னும் நேரடியா சொல்லணும்னா நீங்க 10 லட்சம் ரூபாய், அதாவது 1 மில்லியனை நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் வீதம் 20 வருஷம் சம்பாதிச்சாலே போதும். அதே சமயம் ஒரு மில்லியனரா மாறுறதுங்கிறது வெறும் பணத்தை அக்யூமுலேட் பண்றது மட்டும் இல்ல. நீங்க மில்லியனர் ஆகணுங்கிற உங்களோட ஜேர்னில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 12 டிப்ஸ் தான் இது. அண்ட் இந்த ஜேர்னில வரக்கூடிய சவால்கள் மற்றும் தடைகளை உடைக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ். உங்களோட சக்திங்கிறது ரொம்ப பெருசு. உங்களோட இந்த பயணத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிக்கும் நீங்க தகுதியானவங்க தான். அண்ட் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர்ற எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அண்ட் ஹேவ் யூ ஒண்டர்ஃபுல் டே. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.